new e-fast allo. இன்னைக்கு நம்ம ரூம் ஃபாரஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வா வீடியோ உள்ள போகலாம். போலாண்டில் வெஸ்ட் பொமிரானியான்ற இடத்துல கிரிஃபினோன்ற டவுனுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஃபாரஸ்ட்டோட பேர் தான் க்ரூக்டு ஃபாரஸ்ட். இந்த க்ரூக்டு ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இப்போ பார்ப்போம். க்ரூக்டு ஃபாரஸ்ட்டில் 1930s பிளான் பண்ண 400 ஸ்காட்ச் பைன் ட்ரீஸ் இருக்குது. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பைன் ட்ரீலையுமே அதோட பேஸில் ஷார்ப்பாக பெண்ட் ஆகி நார்த் நோக்கி கர்வ் ஆகி அதுக்கப்புறம் அப்ரைட்டாக க்ரோ ஆகிருக்கு. இது எல்லாமே ஜே ஷேப்டு இல்லைனா ஹூக் ஷேப்டு ட்ரீஸாகவே இருந்திருக்கு. இதுக்கான டெஃபினட்டான ரீசன் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியலனாலும் நிறைய தியரிஸ் நிறைய ரீசன்ஸை சஜஸ்ட் பண்ணுது. இந்த ட்ரீஸ் எல்லாமே கர்வ் ஆன பேருக்கு 3 to 9 feet சைட்வேஸில் க்ரோ ஆகி அதுக்கப்புறம் அப்ரைட்டாக வளர்ந்துருக்கு. இது எல்லாமே ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருந்திருக்கு. 50 feet ஹைட் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இந்த ட்ரீஸ் எல்லாமே நீட்லி ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த எல்லா க்ரூக்ஸுமே நார்த் வேர்ட்ஸாக பாயிண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏரியாவில் இருந்த யூனிக் கிராவிடேஷனல் புல்னால அங்கே இருந்த ட்ரீஸ் எல்லாமே இந்த ஷேப்பில் க்ரோ ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராவிட்டி திங்ஸை டவுன்வர்டாக தான் புல் பண்ணுமே தவிர இந்த மாதிரி கர்வ்டாக புல் பண்ணாது. ஸோ இந்த தியரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏரியாவில் நடந்த ஹெவி ஸ்னோஃபால்னால அந்த ட்ரீஸ் சின்ன ட்ரீஸாக இருக்கும்போது வெயிட் டவுன் ஆகி அந்த மாதிரி ஷேப்பில் வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தியரி ஏன் எல்லா ட்ரீஸுமே நார்த் வேர்ட்ஸாக கர்வ் ஆகிருக்கு, ஏன் அந்த ஏரியாவில் இருந்த ட்ரீஸ் மட்டும் அந்த மாதிரி கர்வ் ஆகிருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணல. நிறைய பேர் சொல்கிற தியரி என்னென்னா, இந்த ட்ரீஸை 1930s லோக்கல் ஃபார்மர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பெஞ்ச் ஷேப்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரீஸை 10 years ஓல்டாக இருக்கும் போது பெண்ட் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ அதனால எல்லா ட்ரீஸும் இப்படி வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அந்த ப்ராக்டிஸை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த கிரிஃபினோன்ற டவுனை World War II அப்போ அபண்டன் பண்ணிட்டதுனால 1970s வரைக்கும் அந்த டவுன் பக்கம் யாருமே போகலை. ஒருவேளை அங்கே வாழ்ந்த மக்கள் இருந்திருந்தா இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த க்ரூக் ஃபாரஸ்டோட மிஸ்ட்ரி விளங்காத மர்மமாகவே இருக்குது.